வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்களுக்கான ஒரு அருமையான வீடியோ. இன்னைக்கு நிறைய பேருக்கு விந்து முந்துதல் பிரச்சனை இருக்கு. இதுக்கு சுலபமான எனக்கு உணவு வெளியில தீர்வு வேணும் அப்படின்றவங்களுக்காக இந்த வீடியோ. இதை எடுத்துக்கிட்ட ஓரிரு நாளே மாற்றம் கிடைக்கும். சரி, இதுக்கு என்ன தேவை அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஷயம் ரொம்ப அருமையாக சூப்பராக உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்பு சத்து நிறைந்த ஒரு எப்படி சொல்கிறதுனா நேச்சுரலான உணவு. சரி, இப்போ இந்த இதை எதுக்கு உபயோகப்படுத்தலாம்னா, பொதுவாகவே இந்த இந்த சீக்கிரமாக விந்து முந்துதல் பிரச்சனைக்கு ரொம்ப நல்லா இது வேலை செய்யும். விந்து வர்றது லேட்டாக வரும். சரி, இப்போ அடிப்படையாக தேவைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்பு நீங்கள் அதாவது இதை பவுட்ரு பண்ணியும் வச்சுக்கலாம். இதை ரெண்டையும் பவுட்ரு பண்ணியும் சாப்பிட்லாம், அப்படியேவும் சாப்பிட்லாம். இப்போ நான் பவுட்ரு பண்ணாமல் நான் வெறும் வாயில் எடுத்து சாப்பிட்லாம்னா தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் ரெண்டாவதாக பார்க்குறது இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சாரா பருப்பு. இந்த சாரா பருப்பு எல்லா கடையிலையும் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஓரளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் விற்கக்கூடிய கடைகள்லாம் கிடைக்கும். இந்த சாரா பருப்பு நல்ல கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறது. நீர்த்து போன விந்துவை கட்டுங்க. இந்த சாரா பருப்பு நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தன்மை உங்களுக்கு தெரியும். இந்த சாரா பருப்பை இதை பவுட்ரு பண்ணலாம், இல்லை பவுட்ரு பண்ணாமலும் சாப்பிடலாம். இப்போ இந்த ரெண்டையும் பவுட்ரு பண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இல்லை இந்த ரெண்டையும் ஒரு ஸ்பூன், அதாவது முந்திரி பருப்பு ஒரு 6லேருந்து 7 முந்திரி பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாரா பருப்பை எடுத்துக்கணும். இதை ரெண்டையும் நல்லா சாப்பிட்டு மிழுங்கிடக்கூடாது. அந்த உமிழ்நீர் எச்சோட நல்லா கடிச்சு திரும்ப திரும்ப எச்சை மிழுங்கிட்டு அதுக்கப்புறம் மிழுங்கணும். இது சாப்பிட்ட உடனே பசும் பால் எடுத்துக்கணும். பாக்கெட் பால் வேணும்னா எடுத்துக்கலாம், பட் பசும் பாலில் ரொம்ப நல்லா ரிசல்ட் கிடச்சிருக்கு. நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கு. நிறைய பேருக்கு ட்ரை பண்ண சொன்னதில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. இது இதனுடைய அளவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த சாரா பருப்புன்றது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அதை நல்லா வாயில் போட்டு நல்லா மெண்டு அந்த உமிழ்நீரோடு முழுங்கிட்டு, அதோட முந்திரி பருப்பு ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பு எடுத்து நல்லா சாப்பிட்டு முழுங்கிட்டு ஒரு கிளாஸ் பால் குடிங்க. குடித்ததுலேருந்து ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்துலேயே நீங்கள் உங்களுடைய இல்லறத்தில் ஈடுபடும் போது நல்லா டைமிங் கிடைக்கிது. அது மட்டும் கிடையாது, இதை தொடர்ந்து சாப்பிட்லாம், எந்த தப்பும் கிடையாது. தொடர்ந்து வருடம் முழுவதும் கூட நீங்கள் சாப்பிட்லாம். உடலுக்கு நல்லா பலகீனமாக இருக்கக்கூடிய உடல் நல்லா பலப்படும். உடல் ரீதியாக பலப்படுறது மட்டும் இல்லாமல் இதுக்கு டைமிங்கும் கிடையாது, எப்போனாலும் இதை சாப்பிட்லாம். ஒரு 4 மணி 5 மணி போல் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இல்லறத்தில் ஈடுபடும் போது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். வணக்கம்.